இந்த எசத் அப்படின்ற வார்த்தைக்கு முடிவில்லாத அழிவில்லாத அன்பு. தேவன் ஒருத்தன் மீது அன்பு வச்சுட்டார் அப்படின்னா அந்த அன்புக்கு அழிவே கிடையாது, அங்க லவ் ஃபெயிலியரே கிடையாது. ரெண்டாவது, அதுக்கு முடிவும் கிடையாது. போன மாசம் இப்படி நேசிச்சாருங்க, அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு, அப்படி இல்லை. பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கிறோம். அந்த அன்புக்கு முடிவில்லாம அது ஒவ்வொரு நாள் ஆக ஆக பெருகிட்டு போயிட்டே இருக்கும். திராட்சை ரசம் இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அதை எடுத்தா அது ஒரு ரேட்டு, 10 வருஷம் கழிச்சு எடுத்தா அது ஒரு ரேட்டு. நாள் ஆக ஆக பவர் கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது. தேவன் அதை தான் இங்க சொல்றாரு. ஒன்று கிருபை அசத்ன்றது முடிவில்லாதது, ரெண்டாவது அழிவில்லாதது. அது குறைந்து போகிறதல்ல, அது பெருகி கொண்டே இருப்பது. இப்படி தான் தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கங்க. ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் வெளியே இருக்கான், அவன் வந்து சொல்லுவான் நான் உன்னை நேசிக்கலையே அப்படின்னு சொல்லும் போதே உடஞ்சி கீழே விழுந்துருவீங்க. யார் நேசிச்சான்னா நேசிக்கலாம்னா முடிவு இல்லாமல் அழிவு இல்லாமல் நாளுக்கு நாள் பாசத்தை கூட்டி நேசிக்கிற ஒருத்தர் என் பக்கத்தில் இருக்கிறாருன்னா இதை விட எதுக்கு கவலை பண்ணோம்? முடிவில்லாத அழிவில்லாத ஒரு அன்பை தான் தேவன் காண்பிக்கிறார்.